ஃபர்ஸ்ட் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரன் தேவனுடைய வார்த்தை அப்படின்னா மெய்ப்பனின் வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட். இதில் ஸ்தோத்திர தேவன் கொடுத்த வார்த்தையை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம் அருமையான சகோதரிகளே, இதை கவனிங்க. ஸ்தோத்திரம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது சில வசனங்களை மட்டும்தான் நான் வாசிக்கிறேன், எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. இதனுடைய கருப்பொருள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம் 25:1 அப்போது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஸ்தோத்திரா இது 10 பேர் போகிறாங்க, அதில் புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாதவங்க ஸ்தோத்திரம் 5 பேர்ன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போனாருங்களாம். புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, வெறும் தீவெட்டி மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது போயிட்டு இருக்கும்போது மணவாளன் சரி நம்ம போய் அங்கே கடையில் போய் வாங்கிக்கலாமே அப்படி ஒன்று கேர்லிஸ், அவர் எப்போ வருவார் என்னன்னு. ஆனால் புத்தி உள்ளவர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. நம்ம சபைக்கு வரும்போது கூட தண்ணி எடுத்துன்னு வருவோம், சாப்பாடு எடுத்துன்னு வருவோம், எல்லாம் எடுத்துன்னு வருவோம். ஆனால் பைபிள் எடுத்துன்னு வர மாட்டோம். அப்படி என்ன பண்ணுறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம், பைபிள் மட்டும் எடுத்துன்னு வர மாட்டோம். போய் தேடி 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 சரி அதை டிவியில் போடுறாங்களே அதே பார்த்துலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அந்த சமயம் சிலர் என்ன பண்ணுறாங்க, செல்லில் பார்த்துக்கலாமே அப்படின்னு வராங்க. அந்த சமயம் சோது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வேத புத்தகம் தான் நமக்கு உயிர், அதுதான் பரலோக வசனம், நம்மளை நல்ல வழிப்படுத்துறது அதுதான். அப்போ பாருங்கள், அந்த 10ல் 5 பேர் என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் தீவெட்டியும். அப்போது நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்தது தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவர்களை நோக்கி எங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே என்றார்கள். அது புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல, எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இருக்க, நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவங்க வாங்க போயிட்டாங்க. அவங்க வாங்க போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அப்போ மற்றவங்க போய் என்ன பண்ண, அது எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அதிகாத இருக்கிற விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்போ அந்த ஸ்தோத்திரம் வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆயத்தமுள்ளவர்கள் பரலோகத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அப்போது ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. காலையோ மாலையோ இரவோ 3 வேளை நல்லா சாப்பிட்றோம் இல்லையா, அதுபோல் 3 வேலையை நம்ம ஜெபிக்கலாம் கூட அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போது சோதரர் அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கும் போது அப்புறம் பாருங்கள், ஆயத்தமாக இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. புத்தி இல்லாதவங்க போய் தட்டுறாங்க திறக்கல. பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள் உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அப்படிதாங்க, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்க, நல்லா செபிக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, உபவாசிக்கிறவங்க, ஊழியை செய்கிறவங்க ஆண்டோடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பாங்க, பறந்து போவாங்க. திருடனை போல ஆண்டவர் வருவார். அந்த 5 கன்னிகைகள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் ராஜ்யத்தில் கடந்து போயிட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும்னா காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தை நேரத்தோடு வாங்க, வரும்போது வேதத்தை எடுத்துகிட்டு வாங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவங்க ரத்தப்படி அவங்ககிட்ட கேட்பாரு, அவங்கள பரலோகத்துக்கு போகணும், நாமளும் பரலோகத்துக்கு போகணும். இந்த நாளிலிருந்து இதுலேருந்து நம்ம கருப்பொருள் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ஒரு உபவாச கூட்டம்னா கலந்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் உங்களோட கூட இருப்பார், உங்கள் பிள்ளைகளோட கூட இருப்பார். அந்த 10 கன்னிகள் 5 பேர் கல்யாணம் ஆகாத கன்னிகள் ஆண்டவரோட கூட போனாங்க. இன்னைக்கு நீ உங்கள் பிள்ளைங்க பெண்களாக இருக்கிற நீங்கள் வேலைன்னு செஞ்சு ஆண்டவதாமே நேரத்தை போக்கடிக்காதீங்க, ஆண்டவருக்கு இடத்த கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமே. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, ஆண்டவர் இதை கேட்கல
வாலிப பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டப்பா. ஆண்டவரே 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க ஆண்டவரே கதவு அடைக்கப்பட்டுச்சப்பா. போகவில்லப்பா. ஆண்டவரே இப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க ஜெபிக்கிறவங்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, இயேசுவை அறிந்தவர்களா இருக்கட்டும். உலக இச்சையோடு, உலக விக்கிரகத்தோடு இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே தேவனை நோக்கி வணங்குறவங்களை நீங்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொள்ளுவீங்க. உலகத்துல இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க, ரட்சிங்கப்பா. கல்லுல, மண்ணுல, மரத்துல கடவுள் இல்லப்பா. வேத வசனத்துல இருக்கிறீங்கப்பா. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குதப்பா. ஆண்டவரே இயேசப்பா வசனம் மூலம் பேசி ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் ஆண்டவரே பேழைகள் கொண்டு வாங்க. உங்களுடைய வரிகளை எல்லாரும் சேர்த்து கொள்ளப்படணும். யாரும் கைவிடக்கூடாது. அறியாம தெரியாம இருக்கிறாங்கப்பா. அவர்களை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்வீராக என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.